ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதை 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம் 22வது ஸ்லோகத்துக்கு இப்போ அர்த்தம் பார்க்குறோம். வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அந்யானி சஞ்யாதி நவானி தேஹி. இந்த ஸ்லோகமும் ஆத்மாவுக்கு அழிவில்லை, உடம்புக்குத்தான் மாற்றம் இருக்குங்கிற கருத்தை திரும்பவும் மனசில் பதிகிற மாதிரி சொல்லி கொடுக்கறது. எப்படி ஒரு மனிதன் ஒரு ட்ரெஸ்ஸு ஆடை ஜீரணமாக போயிடுத்துன்னு சொன்னால் அந்த ஜீரணமான ஆடையை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு புதுசாக வஸ்திரத்தை ஆடையை உடுத்திக்கிறானோ, அது மாதிரி உடம்பு ஜீரணமாக போன உடனே அந்த உடம்பிலிருந்து வேறு புது உடம்புக்குள்ளே இந்த ஷரீரி, இந்த ஆத்மாவானது புது சரீரத்தை எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்கிறது இந்த ஸ்லோகம். யதா எப்படி, நரஹ மனிதன், ஜீர்ணானி வாசாம்சி ஜீரணமான வஸ்திரங்களை எல்லாம் விகாய நீக்கிவிட்டு அபராணி நவானி வாசாம்சி கிருண்ணாதி வேறு புதிய வஸ்திரங்களை தரித்து கொள்ளுகிறானோ அல்லது உடுத்தி கொள்கிறானோ, ததா அப்படி தேஹி இந்த தேகத்துக்குள்ளே இருக்கிற ஆத்மாவானவன் ஜீர்ணானி ஷரீராணி விகாய ஜீரணமான ஷரீரங்களையெல்லாம் நீக்கிவிட்டு அந்யானி நவானி சஞ்யாதி, ஷரீராணின்னு போட்டுக்கணும், வேறு புது ஷரீரங்களை அடைகிறான், எடுத்துக்கொள்கிறான் என்பது ஸ்லோகத்தினுடைய அன்வயம், பதவுரை. அதாவது பழைய ஆடையை களைந்துவிட்டு புதிய ஆடையை எப்படி ஒரு மனிதன் உடுத்திக்கிறானோ அப்படி ஆத்மாவானது பழைய உடம்பை நீக்கிட்டு புது உடம்பை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய கருத்து. ஆக உடம்பு மாறும், ஆத்மா மாறாது. முதல்ல 13வது ஸ்லோகத்தில் உடம்புலேயே பருவம் மாறினாலும் ஆத்மா மாறாதுன்னு சொன்னார். இங்கே உடம்பு மாறினாலும் ஆத்மா மாறுறதில்லை அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது ஆத்மாவை ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். எங்கும் நீக்கவர நிறைந்திருக்கிற ஆத்ம தத்துவம், அப்புறம் மனசில் பிரதிபிம்பிக்கிற ஆத்ம தத்துவம்னு ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். இந்த பிரதிபிம்பிக்கிற ஆத்ம தத்துவம் தான் ஜீவாத்மான்னு சொல்கிறோம். இதுதான் சூக்ஷ்ம சரீரத்தில் எப்பவுமே இருக்குது. இந்த சூக்ஷ்ம சரீரம்தான் ஸ்தூல சரீரத்தை மாற்றிக்கிறதே தவிர சுத்த சைதன்யம் எங்கும் நிறைஞ்சிருக்கிற ஆத்மா எதையும் மாற்றிக்கிறது இல்லைங்கிற கருத்தையும் இதோடு சேர்த்து நாம் புரிஞ்சுக்கணும். இது அத்வைத சித்தாந்தப்படி இந்த கருத்தை நாம் மனசில் உள்வாங்கிக்கணும். ஆக உடலுக்கு உடை ஆடை போல ஆத்மாவுக்கு உடம்பு ஆடை என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். ஆகவே ஆத்மா உடம்புக்கு வேறானது, மனசுக்கும் வேறானது அப்படிங்கிற தத்துவத்தையும் நாம் இந்த ஸ்லோகத்து மூலமாக புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். நாளைக்கு அடுத்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்ப்போம். எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதம், மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம்.